விஜயகாந்த் ஒரு சகாப்தம். அவரோட பெருமையை நான் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் கூட நடித்ததுலையும் நெருங்கி பழகினதுலையும் சில நினைவுகள் இருக்கு. இப்போ கேப்டன் தான் சாரை வந்து தெரியும், அவர் புரட்சி கலைஞர். அதனால கேப்டன் விஜயகாந்த்னு எல்லாருமே வந்து இன்னைக்கே நம்ம அதை வந்து கூப்பிடுறோம். அந்த கேப்டன் விஜயகாந்த்ன்றது எங்க ஷூட்டிங்ல, அதாவது ஆபவானன் சார் வந்து படம் பண்றாங்க திரைப்பட கல்லூரியில இருந்து. அப்ப செந்துருப்பு என்ற ஒரு படம், அதுல சாரோட கேரக்டர் வந்து கேப்டன். ஸோ நாங்கள் கூப்பிடுறதே வந்து கேப்டன் கேப்டன் கேப்டன். அவரு கேரக்டர் பேரே இருக்காது, அந்த பேரே சொல்ல மாட்டோம். கதையில சொல்லலை ஆபவானன் சார், ஒன்லி கேப்டன் தான் கூப்பிட்டு இருந்தோம். அது தினம் ஷூட்டிங்ல அப்படியே கேப்டன் கேப்டன் கூப்பிடுறப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேப்டன் கேப்டன் ரெடியாப்பா, ஷாட்டுக்கு வராரா கேப்டன், கேப்டனை கூப்பிடுங்க, கேப்டன் வந்துட்டாரா, கிளம்பிட்டாரா ஆபீஸ்ல இருந்து அப்படின்னு நாங்க எல்லாரும் பேச பேச அவங்க ஆபீஸ்லயே வந்து கேப்டன் ரெடிப்பா, கேப்டன் வந்துட்டாருப்பா, டப்பிங் வராருப்பா அப்படின்னு ஆகி அவர் பேர் அப்படியே கேப்டன் எங்க ஷூட்டிங்ல இருந்து, எங்க செந்தூர் படத்துல இருந்து, ஆபவானன் சார் படத்துல இருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து கேப்டன் பிரபாகரன் ஒரு பெரிய படம் செல்வமணி சார் டைரக்ட் பண்ணாங்க, பெரிய ஹிட். பட் இந்த மாதிரி கேப்டன் வந்து கேரக்டர் பண்றதுனால வந்து அவரு இந்த பட்டம் கிடைச்சிடல. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ஹீரோனா புது விஷயங்களை தலையிட மாட்டாங்க, பிரச்சனைகளுக்கு போக மாட்டாங்கன்ற இந்த பீரியட். அப்ப எந்த பிரச்சனைனாலும் இறங்கி முதல்ல களத்துல நிக்கிறது விஜயகாந்த் சார். அவருக்கு எந்த கூச்சமோ ஒரு பயமோ இருக்காது, எப்பவுமே இறங்கி நின்று வேலை செய்வார். நடிகர் சங்கத்துல வந்து அவ்வளவு ஒரு ஒரு லல் பீரியட் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு. அப்ப எல்லாரும் வந்து விஜயகாந்த் சார் தான் தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கத்துல வந்து கொண்டு வந்தாங்க. நடிகர் சங்கத்துக்கு வந்து அவ்வளவு பிரச்சனைகளையும் தீர்த்து அத்தனை கடன்ல இருந்தும் மீட்டு அதை ஒரு நேரான பாதைக்கு கொண்டு வந்த பெருமை விஜயகாந்த் சாருக்கு தான். எல்லா நடிகர்களும் ஒரு தலைவனா ஏத்துக்கிட்ட ரியல் கேப்டன் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அவர் வந்து அவர் குணத்தினாலையும் அவருடைய திறமையினாலையும் தான் அந்த கேப்டன்ற பேரே அவருக்கு கிடைச்சது, அவர் நடிச்சதுனால இல்ல. அது மட்டும் இல்ல, பல்வேறு விஷயங்களும் அவரோட எளிமை, எல்லாருக்கும் வந்து ஷூட்டிங்ல வந்து ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பல விஷயங்களை வந்து சார் தான் வந்து எவ்வளவோ பெரிய நிறுவனங்கள்லாம் இருந்தாலும் அவர் தான் வந்து முன்னோடியா சினிமால சமத்துவம், எல்லாரும் ஒரே சாப்பிட்றது, ஒரே மாதிரி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்ன்றத ஆரம்பிச்சு விட்டாரு. அவர் கூட வந்து நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் செந்தூர் கோயில இதுல தொங்கிக்கிட்டு இருப்போம். அப்ப சார் வந்து என்னை எப்போது பிடிச்சி தூக்கணும், அருவியில இருந்து மேல தொங்கிக்கிட்டு இருந்தோம் மலையில. அப்ப சார் வந்து தொங்கிட்டு இருக்கும்போது கை கலண்டுருச்சு, இந்த ஷோல்டர்ல இருந்து அவருக்கு அப்ப கலண்டுருவோம். சீரியஸான ஆக்ஷன் பண்ண போகும்போது கலண்டுருச்சு, வழியில துடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப யாரும் கிட்ட போய் யாரும் கிட்ட போக கூடாதுன்னு அவங்க யூனிட்ல சொல்லிட்டாங்க. யாருமே போகல. ஒரு 10 நிமிஷம் அவரா துடிச்சிட்டு அந்த கையை எடுத்து அவரே வந்து லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணிட்டு வேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரெடி டேக் அப்படின்னு சொல்லி அவரே வந்து மறுபடியும் ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா இருந்து அந்த ஆக்ஷன் சீனை முடிச்சு கொடுத்துட்டு தான் அவங்க போனாரு. அந்த அளவுக்கு ஒரு உடல் பலமும் மனபலமும் உள்ளவர். அதுக்கு அது நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி. அதுக்கப்புறம் நான் நிறைய எத்தனையோ படங்கள் அவரோட சொந்த படத்துல நான் ஹீரோவா பண்ணேன், தினமும் என்னை கவனின்னு. ரொம்ப என் மேல பாசமாவும் அன்பாவும் இருப்பாரு. 2 பேரும் ஆக்ஷன் அப்படின்றப்ப நிறைய எனக்கு டிப்ஸ் கொடுப்பாரு. சிங்கத்தோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு, இப்படி ஒரே ரவுண்ட் அடிச்சிரு அப்படின்னு டகார சிங்கத்துல எப்படி ஃபைட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஐடியா டிப்ஸ் கொடுக்குறவரு. ஒரு எனக்கு வந்து அண்ணன் மாதிரி அவரு. இப்படி எனக்கு மட்டும் இல்ல, எங்களுடைய திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் விஜயகாந்த் சார். ஆபவானன் சார் ஆரம்பிச்சு விட்டாங்க, அதனால விஜயகாந்த் சார் தான் அதுக்கு. எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்கு சார் தான். அவர் வந்து நம்மளை விட்டு போகல, நம்மளோடய தான் கூட இருப்பாரு. அவருடைய நினைவுகளும் நம்ம கூடயே இருக்கும். எப்பவும் அவருடைய புகழ் மங்காம இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.